ஹாய், ஹலோடா. நான் ஜாஸ்மின். இப்போ OT7 எஃப்எஃப் மாமா பையன், அத்தை பொண்ணு போயிடலாமா? கேட்டுட்டே இருக்கிறீங்க. எனக்கும் ஹேப்பியா தான் இருக்கு. என்னுடைய ஸ்டோரிய நீங்க போடுங்க, போடுங்கன்னு சொல்லி கேட்கறது. எதுவும் சொன்னா கொஞ்சம் பிஸியா இருக்கேன். வேற எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு 1 வீக்ல 2 எபிசோடாவது போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். போன பாட்டுல என்ன ஆயிருக்கும்னு சொன்னா வந்து, பாட்டி வந்து ஒரு அலப்பறையே பண்ணி, பாய்ஸ், கேர்ள்ஸ்க்கு தனித்தனியா ரூம் வந்து செப்பரேட்டா வந்து ஏற்பாடு பண்ணி குடுத்துருந்துருப்பாங்க. அது சில பேருக்கு ஹேப்பியா இருந்தாலும், சில பேருக்கு அது வந்து புடிக்கல. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜின்னோட ரூம்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜின்னு தான் கடைசியா ரூம் டோர அப்படியே ஓப்பன் பண்றாங்க. உள்ள ஆல்ரெடி ஷா வந்து உட்காந்துட்டுருக்காங்க. ஜின்ன பார்த்தோனே ஷா வந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஜின்னு வந்து டோர லாக் பண்ணிட்டு அவரு வந்து உள்ள வராரு. என்னன்னு சொன்னா, இந்த பிரச்சனை ஆனதுலேருந்து ஜின்னும், ஷாவும் பேசிக்கிறதே கிடையாது. லாஸ்ட்டா காலேஜ்ல பேசிக்கிட்டாங்க இல்லையா? அப்ப பேசினது தான். 2 பேருமே பேசிக்கவே இல்ல. இப்போ ஜின் ஷாவ பார்க்குறாரு. ஷாவும் வந்து ஜின்ன பார்க்குறாங்க. எதுவுமே செய்யல. ஜின் போய் நேரா போய் அவரு போய் அப்படியே படுத்துறாரு. பக்கத்துல ஒரு பில்லோ எடுத்து வச்சுட்டு, ஷா படுக்கிற மாரி பில்லோலாம் வச்சுட்டு, அவரு வந்து சைலன்ட்டா அப்படியே படுத்துறாரு. ஷா ஜின்னையே வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்களும் போய் அப்படியே மெதுவா ஜின்னுக்கு ஆப்போசிட்டா அந்த பக்கமா ஃபேஸ் வச்ச மாரி அப்படியே படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஷாவ வந்து யாரோ ஹக் பண்ற மாதிரி இருக்கு. ஷாக்கு புரியுது. அப்படியே ஐஸ க்ளோஸ் பண்ணாங்க. ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஜின்னும் டைட்டா அப்படியே ஹக் பண்றாரு. இப்போ ஷா அப்படியே திரும்பி ஜின்ன பார்க்குறாங்க. ஜின்னும் வந்து ஷாவ பார்க்குறாங்க. ஜின் எத பத்தியுமே யோசிக்கல. ஷாவோட ஃபோர்ஹெட்ல அப்படியே கிஸ் பண்றாரு. ஷாவும் அப்படியே அழுதுகிட்டே ஜின்ன அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்பவுமே 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. இது அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னா, பக்கத்து ரூம்லயே இருக்கிற ஜின் அப்புறம் ஜானோட சைட் பார்க்கலாம். "ஏய் பட்ரி, நீ வேணா படு. நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன்." "ஏய் பட்ரி." அப்புறம் எதுனா அந்த பாட்டி வந்து கத்தப்போது, "படு." "உன் கூட எப்புட்றா நான் ரூம ஷேர் பண்றது?" "என்னால முடியாது." "ஏன் முடியாது? நான் ஹஸ்பண்ட் தானே." நினைக்கும்போது தான் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. "இத பாரு ஜானு, வயித்துல பேபி வச்சுட்டு இருக்க. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அதனால பேபிக்கு தான் பாதிப்பு." "ஓ!" ரொம்ப அக்கறை அப்படியே. "ஏன் உன் குழந்தை என் வயித்துல இருக்கனாலயா இந்த கேர்லாம்?" "அப்படிலாம் கிடையாது. நீ என் ஒய்ஃப்." "ஓ! ஒய்ஃப். ரொம்ப நல்லவ மாரி பேசாத. சரியா? போய் படு போ." "பட்டுக்கிறியா உன்னைய?" அப்படி சொல்லி அப்படியே வந்து தூக்குறாரு. "விட்றா என்னைய." "விட முடியாதுடி. எவ்வளோ நேரம் அப்படியே நின்னுட்டே இருப்ப?" அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி கொண்டு போய் பெட்ல படுக்க "நீ விட்றா." "விட முடியாதுடி." அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிம்முன்னு பக்கத்துல படுத்துக்கிறாரு. "உள்ள போயிரு. விட்றியா என்ன?" "உள்ள போயின்னு சொன்னா குந்தாணி." "ஏய் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு குந்தாணி சொல்லாத." அப்படின்னு சொல்லி அங்க அவ அப்படியே திரும்பிக்கிட்டு இருக்கா. ஜிமின் அவ மேல ஒரு காலையும் கையையும் போட்டு அப்படியே லாக் பண்ண மாரி, "விட்றா என்னைய. எனக்கு பிடிக்கலடா. எனக்கு." "என்ன உனக்கு அருவருப்பா இருக்கா? இருந்தா இருந்துக்கிட்டு எனக்கு நல்லா இருக்கு." அப்படி சொல்லி அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறாரு. "டேய் ஸ்டொமக்ல இருந்து கால எடுறா." "அச்சச்சோ!" அப்படி சொல்லி கால எடுத்துறாரு. அறிவு மூஞ்ச பாரு நல்லா. வயித்து மேல கால போட்டுட்டு அச்சச்சோ நொச்சச்சோன்ட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே தள்ளி விடுறா. "வயித்துல தானே கால் போடக்கூடாது." அப்படின்னு சொல்லி அவ செஸ்ட்டுக்கு நேரா அப்படியே அவர கைய வச்சு அப்படியே டைட்டா "என்னடா பண்ற? எனக்கு புடிக்கல." "இப்பதானே சொன்னேன் எனக்கு புடிச்சிருக்கு. கப்பு சிக்குன்னு படுக்கல. இப்ப பாட்டி குரல் கொடுத்துட்டேன் பாத்துக்க." அப்படின்னு சொன்னோனே அப்படியே அமைதியா படுத்துறா. இப்படியே தான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்கிப் ஆயிருந்திருக்கும். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி ஒரு பாய்ஸ் கூட இப்படி இந்த மாரி ஹக் பண்ணிட்டு படுத்துருக்குது. அவளுக்கு தூக்கமே வரல. அவ லைட்டா அப்படியே திரும்பி பார்க்குறா. இவ்வளோ நேரம் ஹெட்ட அந்த பக்கமா வச்சிருக்கா. பார்த்தா ஜிமின் அப்படியே ஜானுவே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜானு அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்கா. "என்ன? ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க?" "ஒண்ணும் இல்ல. சும்மா தான்." "பாரு ஜிமின், பாட்டி சொல்றாங்கன்னு சொல்லி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உன்னைய பிடிக்கவே பிடிக்காது. நீ எத்தனை வாட்டி என்னை பிடிக்கலன்னு சொன்னா கூட எனக்கு அத பத்தி பிரச்சனையே இல்ல. புரியுதா? என் பேபி உன் வயித்துல இருக்கு. அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் கிடையாதுடி. கொஞ்ச நாளாவே நீ ரொம்ப அழகா இருக்க. தெரியுமா? அப்படியே புசு புசுன்னு இருக்கு. இந்த கண்ணெல்லாம் அப்படி சொல்லி கை வைக்கிறாரு. கடுப்பாயிடுறா ஜானு. அப்படியே கைய தட்டிட்டு, "என்ன உனக்கு திமிரா? கிண்டல் பண்றியா?" "இல்லடி. ஒருவேளை வயித்துல பேபி இருக்கறனால இந்த மாரி ஒரு மாரி சவ்வியா தெரியுறியா என்ன?" "ஏன்னா நான் ரொம்ப குண்டா இருக்கேனா?" "ரொம்ப குண்டாலாம் இல்ல. ஒரு மாரி சவ்வியா இருக்க. பார்க்கவே அழகா இருக்க. ஃபேஸ்லாம் ஒரு மாரி க்ளோவா அந்த மாதிரி இருக்கு. முன்னாடி இருந்ததோட இப்ப ரொம்ப அழகா இருக்க." "நீ சும்மா வா." அப்படி சொல்லி பேசிட்டே இருக்கா. ஜிமின் அப்படியே அவள பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கிறாரு. "ச்சீ! உன்னை எனக்கு பிடிக்காது." அப்படி சொல்லி அப்படி திரும்பிக்கிறா.
ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவருடைய ஹெட்டை எடுத்துட்டு போய் ஜானுவோட ஹெட்ல வச்சபடியே அப்படியே படுத்திருக்காரு. என்ன சொன்னா ஜானு அந்த பக்கம் ஹெட்டை திருப்பிக்கிட்டான். இந்த பக்கம் அவங்க ஹெட் இருக்கல அந்த ஹெட் மேல இவர் ஹெட்டை வச்சுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்காரு. இந்த பக்கம் ஜானு சின்னடி ஜானு பேசி பேசி மயக்கிடுவான் போல இருக்கு. நமக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. மாமாக்காவது அந்த பேபி பெற்றுரும். எப்பவுமே அவனை ஏற்றுக்கவே கூடாது. இன்னைக்கு நமக்கு இவ்வளோ பெயினாக இருந்துச்சு அப்படி சொல்லி அவள் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே படுத்துறா. எப்போ தூங்கலாம் சொல்லி அவங்களுக்கே தெரியல. இதை கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜெஹோப் ரூமுக்கு போனோம் அப்படின்னா 2 பேரும் மாற்றி மாற்றி உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் படுங்க மாமா, நீ படுறி. இல்லை மாமா, ஒரு பெட்டு தான் இருக்குது, ஒரு ரூமில் ஒரு பெட்டு தான் இருக்கும், அப்புறம் என்ன 10 பெட்டாக போடுவாங்க. இல்லை மாமா, அது அது உங்கள் கூட எப்படி, நீ என் ஒய்ஃப் தானே அப்படி சொல்லி ஆருஷி அப்படியே நிமிந்து ஜெஹோப் பார்க்குறா. என் ஒய்ஃப் தானே அப்படி சொல்லி தலையாட்டுறா. அப்புறம் ஏன் படுக்கலாவா அப்படி சொல்லிட்டு ஜெஹோப் போய் படுத்துறாரு. ஆருஷி அப்படியே நின்றுட்டே இருக்கா. வாடி படுக்கலாவா. இல்லை மாமா, இது வரைக்கும் இந்த மாதிரி யார் கூடயும் இப்படி படுத்ததில்ல தான், இதுக்கு மேலே பழிக்கும், என் ஹஸ்பண்ட் தானே படுக்கலாம் வா அப்படி சொல்லிட்டு அவன் மெதுவாக போய் அப்படியே பட்டும் படாமையும் அப்படியே கேப் விட்டு படுத்திருக்கா. ஜெஹோப் பார்க்குறாரு. அப்படியே எந்திரிக்கிறா. என்ன எக்ஸ்ட்ரா பில்லோ இது இருக்கு அப்படி சொல்லி எடுத்து கொடுக்குறாரு. அவள் 2 பில்லோ எடுத்து நடுவில் வச்சுக்கிறா. என்னது இது. இல்லை, நான் தூக்கத்தில் கால் கையெல்லாம் போடுவேன், உங்கள் மேலே வந்து பட்டுச்சுன்னா அதனால தான் மாமா உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா. இல்லை, எனக்கு கோவம்லாம் வராது, கால் கை போடுவியா என்ன. ஆமாம், எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம் இருக்குது அப்படிங்கிறா. நான் நடுவில் பில்லோ வச்சுருக்கேன், அதையும் மீறி என் கால் கை எதுனா உன் மேலே பட்டுச்சுன்னா சாரி, திட்டாதீங்க அப்படி சொல்லி அப்படியே படுத்துக்கிறான். 2 பேருமே ஆப்போசிட் அந்த பக்கம் வால் பார்த்த மாதிரி தான் படுத்திருப்பாங்க. இப்போது ஆருஷி அப்படியே திரும்பி ஜெஹோவை பார்த்த மாதிரி படுக்கிறா. ஜெஹோவோட அந்த பேக் தான் தெரியுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இப்போது டக்குன்னு ஜெஹோப் வந்து அப்படியே திரும்பினோடனே ஆருஷி அப்படியே அவங்க ஃபேஸ் தான் பார்க்குறா. ஜெஹோப்பும் வந்து பார்த்துறாரு. ஆருஷி திரும்பலை கொள்ளலை எதுவுமே பண்ணல, அப்படியே ஜெஹோப்பை தான் பார்த்துட்ருக்கா. ஜெஹோப் திரும்பி நல்லா ஒன் சைடாக அப்படியே திரும்பி ஆருஷியை தான் பார்த்துட்ருக்காங்க. நடுவில் 2 பில்லோ வேறு இருக்குது. 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சுகாவோட ரூமில் தான். சுகா மாமா, எனக்கு உன்னை பிடிக்காது, எனக்கு இந்த அடி உன்னை பிடிக்காது, இருந்தாலும் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு அங்கே என்ன நடக்குது சொன்னால் சுகாவோட கை மேலே படுத்துட்டு சுகாவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சுகாவும் பேக்கை டைட்டாக பண்ணியிருக்காரு. சுகாவோட செஸ்ட்டு கிட்ட அவள் ஹெட்டை வச்சுட்டு அப்படி படுத்துட்ருக்குறான். நம்ம ஏன் இப்படி இருக்கோம் தெரியலையே. உன்னை அப்படி ஹக் பண்ணிட்டு படுத்துருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, ஆனால் உன்னை எனக்கு பிடிக்காது. ஆமாடி, எனக்கும் அதே மாதிரி தான் ஃபீலிங். மாமா சொல்லு, ரித்துவக்கா சரியாயிடுவாள. சரியாயிடுவாடி அப்படி சொல்லி ஷகுனோட ஃபேஸ் பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. அந்த வயசுலாம் கலங்கிருக்கு. எதுக்கு அழுவுற, ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்கும் மாமா, இதை பற்றி பேசாதன்னு சொல்லிட்டேன். நம்ம டாக்டர் நம்மகிட்ட சொன்னார் தானே, ரித்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு, சீக்கிரமாக ரித்து நம்ம வீட்டுக்கு வந்துடுவா சரியா. இல்லை, ஆரம் மாமாவை இந்த மாதிரி தனியாக பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மாமா. எனக்கும் தாண்டி ரொம்ப வலிச்சிச்சு ஆரம் அந்த மாதிரி பார்க்கும்போது. ஆரம் அழுது நாங்கள் பார்த்ததே இல்லை தெரியுமா, அன்னைக்கு தான் பார்த்தோம். அதெல்லாம் நினைக்கும் போது எப்பா நடுவ போல இருக்குது. ஷகுன் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மாம்மா அப்படி சொல்லி அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி தான் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேருக்கும் பிடிக்காதுன்னு மட்டும் சொல்லிப்பாங்க. சரி வாங்க நம்ம பேக் டு ஸ்டோரி போயிடலாம். என்னம்மாம்மா. இல்லடி, நீ உன்ன மாதிரி இல்லை தெரியுமா. இல்லை, முன்ன ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக நடந்துப்பேன், ரொம்ப ரூடாக பேசுவேன், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மேலே ஃபாலோ ஆகிட்டுருக்கேன்னு நினைப்பேன். என்னம்மாம்மா. ஆமாடி, ஓப்பனாகவே சொல்கிறேனே, கொஞ்சம் கொஞ்சமாக உன் மேலே ஃபாலோ ஆகிட்டே இருக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நான் உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக பேசுவியா, ஆட்டிடியூடாக நடந்துப்பியா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போல்லாம் என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி பாட்டி செப்பரேட்டாக ரூம் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே ஸ்டார்டிங்கில் கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறது கரெக்டு தான், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ஆகிட்டோம், கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வாழ போகிறோம். அதே மாதிரி தான் என் பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும், அவங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எல்லாருமே நல்லவங்க தான், ஆனால் வந்து ஒருத்தவங்க புரிஞ்சிக்கல.
இந்த மாதிரி தனியாக அவங்களுக்குன்னு ஸ்பேஸ் கொடுத்தா தான் அவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுப்பாங்க. என்னம்மாம்மா இப்படிலாம் பேசுற? நிஜமா தட்டி சொல்ற? பாட்டி செஞ்சதும் ஒரு வகையில் நல்லதுன்னு தோணுது. எதுக்கு இந்த மாதிரி என்னை ஹக் பண்ணிட்டு படுத்துக்கதா? ஆமாடி, என் பொண்டாட்டி அப்படி சொல்லி ஹக் பண்ணாரு. மாமா என்ன பண்ணுறீங்க? நம்ம அண்ணி எப்போ வருவாங்கன்னு காத்துட்ருக்கேன். எதுக்கு? ரித்து அண்ணி வந்துட்டாங்கன்னா என் அரைமையா எப்போ அவர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போவே நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாமா அப்படி சொல்லி அவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஏய் என்னடி ஷை ஆகுறியாண்ணா? என்ன மாமா இப்படிலாம் பேசுகிற? ஆமாடி, இந்த பாரு ஜிமீன் அவனுக்கே பேபி வரப்போகுது. இப்போ நமக்கெலாம் ஜிமீன், ஜானு, காஹிர் அவங்களாம் நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது. காஹிரா என்ன பண்ணிட்டுருப்பா? இந்த பாரு முன்ன மாதிரி ஜேக்கே கிடையாது, டோட்டலாக மாறிட்டான். ரித்து நம்ம எல்லாரையும் மாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாளா என்னன்னு தெரியல. அவ கஷ்டப்படுத்திட்டு நம்ம எல்லாரையும் இந்த மாதிரி மாத்திட்டான். ரித்து வந்தா அந்த மாதிரி ஆனதுலேருந்து எல்லாருமே மாறிட்டாங்க தெரியுமா? ஆனால் வைஷு இருக்கால, வைஷுக்கு என்ன? வைஷு டயாங் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா. ஜானு கூட பரவாயில்ல, ஒரு வகையில் ஜிம்மினை ஏற்றுக்கிறா. ஆனால் வைஷு அப்படி இல்லை. வைஷு ரொம்ப டயாங்க இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்று தான் கொஞ்சம் பயமாக இருந்துக்கிட்டே இருக்கு மாமா. போக போக எல்லாம் சரியாயிரும். டயாங் ரொம்ப நல்லவன். ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஜிமின் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். என்ன மாமா அப்படி சொல்லும்போது ஜிமின் வந்து எல்லாத்தையுமே சுகாட்ட சொல்லியிருப்பாரு. டயாங் மேலே எந்த தப்புமே கிடையாது, நானும் ஜேக்கியும் பண்ணதான் அப்படி சொல்லியிருப்பாரு. என்ன சொல்கிறீங்க? ஜங்குக் இவ்வளோ மோசமானவனா? இல்லடி, ஏதோ ரிவெஞ்ச் எடுக்க இருந்தாலும் இது இவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அவளுங்க குழந்தைங்க மாதிரி எங்களுக்கு. அவங்க இந்த மாதிரி பெயினில் நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது சுகா. இதை பாரு, ஏதோ ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ஆயிட்டாங்க. கண்டிப்பாக ஜங்கு காஹிராவை நல்லா பார்த்துப்பான். டயாங்கும் எப்படியும் வைஷுவை சமாதானப்படுத்திடுவான். அதை நினச்சி ஃபீல் பண்ணாது சரியா? சுகா மாமா, எல்லாரும் லைஃப்பை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போ நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிஜமாவா? உனக்கு ஓகேவா? உனக்கு என்னை பிடிக்குமாடி? அப்படி இல்லை, உங்களை எனக்கு பிடிக்காது ஆனால் பிடிக்கும். என்னடி சொல்கிற? ஆமாம், உங்களை எனக்கு பிடிக்காது ஆனால் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போது அவளே வாண்டடாக போய் சுகாவோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறா. சுகாவும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வைஷு அப்புறம் டயாங் சைடு பார்த்தோம் அப்படின்னா, டயாங் அப்படியே தலையை கீழே குஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. வைஷு அப்படி இந்த பக்கமோ அந்த பக்கமோ கையை கட்டிட்டு நடந்துட்டுருக்கா. மெதுவாக நடுவி உங்கள் சிரிப்புக்கிட்டே அடிச்சிருவேன். எதுக்கு நீ மெதுவாக நடக்க சொல்கிற? இல்லடி, ஒருவேளை வயிற்றுல பேபி இருக்க போகுது அப்படி சொல்லி அவர் அப்படியே தலையை கொஞ்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. பேபியா? மை ஃபுட் பேபி எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி அசிங்கமாக சொல்கிறான். எப்படி அசிங்கமாக பேசுகிறேன்? இதோட கேவலமாக உன்னை நான் பேசுவேன் சரியா? மூடிட்டு போய் படு. நீ படுக்கல, எனக்கு எப்போ படுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் படு. போய் கப்பு சிப்புன்னு படுத்துறாரு. படுத்த டயாங் எழுந்துச்சு. வைஷு என்ன ஒரு வாட்டி செக் பண்ணலாமா? இந்த பார், என்னைய ரொம்ப ஹாரஸாக பேசி வைக்காத சரியா? மரியாதை மூடிட்டு படுத்துரு அப்படி சொல்லி கத்துறா. டயாங்கும் பேசாமல் போய் சைலண்ட்டாக படுத்துக்கிறாரு. இப்படி தான் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு வைஷுவும் வந்து பக்கத்தில் பெட்டில் படுத்துக்கிறான். ஆனால் ரொம்ப ஓரமாக படுத்துருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மெதுவாக டயாங் அப்படியே திரும்புறாரு. ரொம்ப ஒட்டில் படுத்திருக்கா. என்னன்னு சொன்னால் டயாங்கை டச் பண்ணாமல் படுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டயாங் திரும்பி பார்க்குறாரு. இப்போ அப்படியே எழுந்திரிச்சு போய் அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா வைஷு நல்லா தூங்கிட்டா. டயாங் மெதுவாக அவளை இழுத்து அப்படியே நடுவில் கொஞ்சம் அப்படியே சேஃபாக படுக்க வைக்கிற மாதிரி இப்படி படுக்க வைக்கிறாரு. அவளும் கைப்பட்டோன்னா அப்படியே திரும்பிடுறா டயாங் பக்கமாக. இப்போ டயாங்கோட ஃபேஸும் வைஷுவோட ஃபேஸும் அப்படியே கிட்ட இருக்கு. அப்படியே வைஷு ப்ரீத் பண்ணுறது அப்படியே டயாங் மேலே படுது. ஆனால் டயாங் ப்ரீத் பண்ணவே இல்லை. என்னன்னு சொன்னால் இந்த ப்ரீத் பண்ணுறது அவன் மேலே பட்டு எங்கே அவன் கண்ணை முழிச்சிட போகிறாளோ அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஒரு மனசு, சாரி வைஷு, நான் எதுவும் வேணும்னே பண்ணலடி, நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? ப்ளீஸ் வைஷு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ப்ளீஸ், ரொம்ப லவ் பண்ணுறேன். ஒரு வேளை வீட்டில் பேபி இருந்துச்சுன்னா அப்படி சொல்லி அவர் கையை எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டொமக்கில் வச்சுட்டு, ப்ளீஸ் வைஷு, என் மேலே இருக்க கோவத்தை பேபி எதுவும் பண்ணிடாதடி. வாயில் அந்த மாதிரி சொன்னதே என்னால் கேட்க முடியல. ப்ளீஸ், என்னதான் இருந்தாலும் அது நம்மளோட பேபி டி. ப்ளீஸ் வைஷு, ப்ளீஸ்
என்னை மன்னிச்சிடுடி, தயவு செய்து. ஒரு வேளை பேபி இருந்தா இந்த மாதிரி பண்ணிடாதடி அப்படி சொல்லி அப்படியே அவருக்கு கண்ணில் அவ்வளோ டேஸ் வருது. அப்படியே தொடச்சிட்டு அவர் கை இப்போ வைஷோட ஸ்டொமக் மேலே இருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இதை இப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம காஹிரா அப்புறம் ஜங்குக் சைடு பார்த்தோம் அப்படின்னா, காஹிரா அப்படியே பெட்டில் படுத்திருக்கா. பெட்ஷீட் போட்டபடியே அவளுடைய பார்வை இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு போயிட்டு வருது. என்னன்னு சொன்னா அங்கே ஜங்குக் தான் இப்படி அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ படுத்திருந்த காஹிரா அவரால் பொறுக்க முடியல. எந்திரிச்சு உட்காந்துட்டு இப்போ ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கிறா. ஜங்குக் இப்போ திரும்பி காஹிராவை பார்க்குறாரு. அவருடைய ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக அவர் ஸ்டொமக் கிட்ட தான் போகுது. அவர் எங்கே பார்க்குறாரு சொல்லி இப்போ ஸ்டொமக் மேலே அப்படியே கை வைக்கிறா. அவர் டக்குன்னு திரும்பிக்கிறாரு. இப்போ காஹிரா மாமா அப்படி சொல்லுது. அவர் காதலே விழுவல. ஜங்குக் மாமா அப்படி சொல்லும் போது அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்ன ஒன்றும் இல்லை, தூங்கலை, தூங்கணும், நீ ஏன் உட்காந்துட்ருக்க படு. இல்லை லைட் எரியுது அதனால. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறாரு. என்னம்மாம்மா படுக்கல? ஏய் நீ படு, எனக்கு தூக்கம் வரல, படுக்கிறியா அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஆர்ஷா தான் சொல்கிறாரு. அவனும் அப்படியே பயந்துட்டு அப்படியே படுத்துறா. அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது காஹிரா நல்லா தூங்கிடுறா. ஜங்குக் வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா காஹிரா நல்லா தூங்கின மாதிரி இருக்கு. மெதுவாக பக்கத்தில் வந்து அப்படியே படுக்கிறாரு. படுத்துட்டு அப்படியே மேலே சீலிங்கை பார்த்தபடியே அப்படியே படுத்திருக்காரு. ஜங்குக் என்னடா ஆச்சு? எதா இருந்தாலும் தைரியமாக பேசுவே, இந்த விஷயத்த விட்டு கேட்கறதுக்கு இவ்வளோ ஏன் பயப்படுற? எப்படி கேட்குறது தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இப்போ அப்படியே ஒரு சைடாக அப்படியே படுக்கிறாரு. இப்போ காஹிரா அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுத்திருக்கா. இப்போ அவருடைய கை அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆகிக்கிட்டு இப்போ காஹிராவோட ஸ்டொமக்கில் போய் அப்படியே கை வைக்கிறாரு. பேபி இருக்குமா இருக்காதா என்னன்னு தெரியலையே அப்படி சொல்லி இப்போ ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு இந்த பேபிலாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு கையை காஹிராவோட ஸ்டொமக்கில் இருக்குது, இன்னொரு கையில் அந்த ப்ரெக்னென்சி கிட் இருக்குது, அதை வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போது அவருடைய கை மேலே யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்குது. பயந்து அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா காஹிரா தான். அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்குறா. என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லடி அப்படி சொல்லிட்டு அப்படியே தள்ளி உட்காந்துறாரு. என்னாச்சு மாமா அப்படி சொல்லிட்டு இப்போ காஹிரா அப்படியே எழுந்துச்சி உட்காரா. அங்கே இங்கே நைட் லேம்ப் இருக்கும்ல, அந்த வெளிச்சம் வந்து இருக்குது. அவள் கையில் பார்க்குறா. பார்த்தா ஜங்குக்கோட கையில் ப்ரெக்னென்சி கிட் இருக்கு. பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கை திரும்பி பார்க்குறான். அவர் அதை எடுத்து ஒரு பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு. என்னாச்சு மாமா? ஏதோ என்கிட்ட கேட்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி அப்படியே திரும்பிக்கிறாரு. இப்போ காஹிரா உட்காந்து உட்காந்து பார்க்குறா. டைம் தான் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் காஹிராவை திரும்பி கூட பார்க்கல. காஹிரா மறுபடியும் அப்படியே படுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறா. காஹிரா ஆ சொல்லுங்க மாமா. இந்தா அப்படி சொல்லி அதை எடுத்து கொடுக்குறாரு. என்னது? இதை போய் செக் பண்ணிட்டு வா. என்ன மாமா? இது தெரியும்ல என்னன்னு. அப்படி சொல்லி தலையாட்டுறா. செக் பண்ணிட்டு வா. காஹிராவும் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான். என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா இப்படி சொல்லி அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஜங்குக் என்னாச்சு உனக்கு? ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா என்ன, இல்லை இல்லைன்னா என்ன, நீ ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போது இந்த வாஷ்ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. வேகமாக ஓடி போய் பாத்தியா? என்னாச்சு அப்படி சொல்லும் போது இப்போ அதை வந்து காட்டுறா. அவருக்கு ஃபேஸே ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆயிடுது. என்னன்னு சொன்னால் அங்கே ப்ரெக்னென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. அவர் பின்னாடி ஹெட்டில் கை வச்சு அப்படி ரஃப் பண்ணுறாரு. என்னாச்சு மாமா? நீங்கள் ஹாப்பி தானே? ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன் பயந்தீங்க தானே? இப்போ நீங்கள் ஹாப்பி தானே அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக் அப்படியே திரும்பி காஹிராவை பார்க்குறாரு. என்னாச்சு மாமா? நீங்கள் நீங்கள் பயந்துட்டு தானே இருந்தீங்க? எங்கள் ஜிமின் மாமா மாதிரி நீங்களும் மாமாட்ட திட்டு வாங்குவீங்களோன்னு. அதான் நான் ப்ரெக்னென்ட் இல்லை மாமா. இப்போ போய் ஃப்ரீயாக படுங்க, டென்ஷன் ஆகாதீங்க அப்படி சொல்லிட்டு காஹிரா நேராக போய் அவள் படுத்துறா. இப்போது ஜங்குக் காஹிராவே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போது காஹிரா பக்கத்தில் போய் அப்படியே பெட்டில் படுக்கலை, அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு. அப்படியே சாஞ்சபடி காஹிரா அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கும் காஹிராவே பார்த்துட்டு இருக்கிறாரு. மாமா எதுவும் பிரச்சனையா? ஏன் அப்படி இப்படி நடந்துக்கிறீங்க? எதுவும் பிரச்சனையா? எதுவும் என்கிட்ட சொல்லணுமா? ஆமாம். என்ன? எனக்கு பேபி வேணும். அப்படி சொல்லி எப்படி படுத்து வேஞ்சி உட்காந்துக்கிறா. ஆமாம்,
எனக்கு பேபி வேணும். நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். உன் வயித்துல பேபி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா பேபி இல்லைங்கிற. அதுக்கு எனக்கு பேபி வேணும். மாமா உங்களுக்கு எனக்கு பிடிக்காது. ஆமா எனக்கு ஒன்று பிடிக்காது. ஆனா எனக்கு பேபி வேணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதோ பாரு காஹிரா, நான் நான் பேபி வரும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். ஒன் டே ஃபுல்லாக பேபி பேபி வந்தால் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி என் மனசில் நான் ரொம்ப ஆசையை வளர்த்துட்டேன். அதனால எனக்கு பேபி வேணும். மாமா, ஆமாம் காஹிரா, எனக்கு பேபி வேணும். நான் அமைதியாக தானே இருப்பேன். நீ தானே கேட்ட இதுனா பிரச்சனையா? எதாக இருந்தாலும் சொல்லுங்க, நீ தானே கேட்ட. இதுதான் என் பிரச்சனை. நீ என்ன சொல்கிற? மாமா, எனக்கு பேபி வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ காஹிரா மேலே அப்படியே ஓவர் ஆகுற மாதிரி போறாரு. காஹிரா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த பெட்ல வந்து அப்படியே படுக்கிறா. இப்போ அவளுடைய சீட்ஸ்ல வந்து அப்படியே கிஸ் பண்றாரு. மாமா, எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டே இருக்கா. அது எதுவுமே ஜங்கு காதுல வாங்கவே இல்லை. அவளுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி அப்படியே நடுங்குது. அன்னைக்கு நடந்ததை நினைச்சு அதெல்லாம் எதுவுமே ஜங்கு கண்டுக்கல. அவருக்கு தேவை பேபி. அது மட்டும் தான் அவர் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இப்போ இந்த பக்கம் சீக்ஸ் அப்படியே கிஸ் பண்றாரு. அம்மா அப்படிங்கிறா. இப்போ அப்படியே ஃபேஸை வந்து அப்படியே ஹைஸை வந்து பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அவனுடைய லிப்ஸ்ல அப்படியே வந்து கிஸ் பண்றாரு. உம், 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 மாமா அப்படிங்கிறா. அவரு அப்படி சொல்லி கிஸ் பண்ணிட்டு அப்படியே பிரேக் பண்றாரு. இதை பாரு, நான் ரொம்ப ஹார்ஷெல்லாம் நடந்துக்க மாட்டேன், புரியுதா? எனக்கு பேபி வேணும், அவ்வளோதான். எனக்கு பேபி பெற்று கொடுப்பதானே, உன்னை தான் கேட்குறேன் அப்படி சொல்லி அது கூட ஒரு மாதிரி ரூடாக தான் கேட்குறாரு. அவளும் உன்னை தான் கேட்குறேன். அவளும் அப்படி ஜங்குக்கே தான் பார்த்துட்டு இருக்கிறா. உன்னை தான் கேட்குறேன், பதில் சொல்லு. எனக்கு பேபி பெற்று கொடுப்பியா? ம் அப்படி சொல்லி தலையாட்டுறா. இப்போ அவருடைய டிஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ அவளுடைய ட்ரெஸ்ஸையுமே அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. மாமா, அவளோட ட்ரெஸ்ஸையுமே ரிமூவ் பண்ணிடுறாரு. மேலே இன்னர் மட்டும் தான் போட்டிருக்கா. இப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அவன் நெக்லலாம் கிஸ் பண்ணுறாரு. ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவன் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கா. மாமா, மாமா பயமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்கிறா. ஒரு எதையுமே காதில் வாங்கல. இப்போ அந்த இன்னொருட ஊக்கையுமே அப்படியே அப்படியே தனியாக வந்துருக்கு. மாமா அப்படின்னு சொல்லி ஒரு செஸ்ட்டில் அப்படியே கை வச்சு மறைக்கிறா. இப்போ அவனுடைய கையை அப்படியே பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணாரு. அவன் மேலே இருக்க அந்த ஒரு கிளாத்தையுமே அப்படியே எடுத்துடுறாரு. இப்போ அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு பக்கமாக அப்படியே நெக்க திருப்பி ஐஸை டைட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறா. ஓ மாமா அப்படிங்கிறா. என்னன்னு சொன்னா அங்கே ஜங்குக் அப்படியே அவனுடைய செஸ்ட் அப்படியே சக் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படியே ஒரு மாதிரி லிக் பண்ணுறாரு. ஒரு பக்கம் செஸ்ட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே அப்படியே ப்ளே பண்ணிட்டு அப்படியே கீழே வராரு. ஸ்டொமக் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய 2 ஹேண்டுமே இப்போ ஜங்குக்கோட ஹேரில் தான் இருக்குது. இந்த ஹேர் அப்படியே டைட்டாக க்ரிப்பாக பிடிக்கிறா. ஜங்குக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் கீழே ஒரு சின்னதாக ஒரு ஸ்கெட் மாதிரி தான் போட்டிருக்கா. அந்த ஸ்கெட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. மாமா, மாமா, மாமா இன்னைக்கு வேணாம் ப்ளீஸ் மாமா. மாமா எனக்கு எனக்கு பயமாக இருக்குது. மாமா ப்ளீஸ் மாமா அப்படி சொல்லி அப்படியே மேலே தூக்கி அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. மாமா ப்ளீஸ், உனக்கு உனக்கு பேபி தானே வேணும், பேபி தானே வேணும். எனக்கு எனக்கு 1 வீக் டைம் கொடு. 1 வீக். எனக்கு எனக்கு பயமாக இருக்கு மாமா. ப்ளீஸ், உனக்கு நான் பேபி பெற்று தரேன் ப்ளீஸ். எனக்கு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு ப்ளீஸ். ஒன் வீக் டைம் கொடு ப்ளீஸ் ப்ளீஸ். 1 வீக் அப்படி சொல்லி அப்படியே கெஞ்சிரா. அது கேட்குற ஜங்குக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. சரி ஓகே, 1 வீக் உனக்கு டைம், சரியா? எனக்கு பேபி வேணும்னே வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இவன் பிறவிங்கிற மாதிரி காயிரா ஜங்குக்கு பார்க்குறா. இப்போ அவளுடைய அந்த டிஷர்ட் எடுத்து போடலான்னு சொல்லி போகிறா. அதை அப்படியே பிடிச்சிட்டாரு. என்ன மாமா இப்படி படு மாமா, இப்படி படுன்னு அப்படி சொல்லி அப்படியே சைடில் வந்து அப்படியே படுத்துக்கிறாரு. இப்போ அவ அப்படியே அந்த பக்கமாக திரும்பலான்னு போகிறா. திரும்ப விட மாட்டுறாரு. ஒரு பக்கமாக அப்படியே திருப்பிக்கிறாரு. அவருடைய ஹெட்டை எடுத்துகிட்டு போய் ஃபேஸை எடுத்துகிட்டு போய் இப்போ 2 செஸ்ட்டுக்கும் நடுவில் அந்த மாதிரி வச்சுட்டு அப்படி படுத்திருக்காரு. அவளுக்கா இங்கே அப்படி சொல்லி ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. பின்னாடி அப்படியே ரஃப் பண்ணி கொடுக்குற மாதிரி வேற பண்ணுறாரு. இன்னும் கொஞ்சம் அவளுக்கு மூச்சு வாங்குது. என்னன்னு சொன்னால் அவர் அங்கே சும்மாவே இல்லை. அவர் மவுத்தை வச்சு அவர் செஸ்ட்டில் அப்படியே ஒரு மாதிரி சக் பண்ணுறதும் ஒரு மாதிரி லிக் பண்ணுறதும் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. அவருடைய மவுத் இப்போது காஹிராவோட செஸ்ட்டில் இருக்குது.
அவளால முடியல. ஒரு மாதிரி வந்து அப்படியே தூங்குற மாரி மயக்கத்துல அப்படியே தூங்கவும் செஞ்சுட்டா. ஆனா, ஜங்குக் அப்படியே காஹிலோட செஸ்ட்ல மாரி அவரும் அப்படியே தூங்கிட்டாரு. இது இப்படியே கட் பண்ணணும்னு சொன்னா, அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஏர்லி மார்னிங் ஒரு 5:00 இருக்கும். இப்போ ஆரமோட ஃபோன் ரிங் ஆகுது. ம். "டேய் ஆரம், பாட்டி யார் இது? தெரியலையே, பார்றா காலாங்கத்தால" அப்படி சொல்லி பாட்டி அப்படியே கண்ண முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க 5:00 எவன்டா இது 5 மணிக்கெல்லாம் கால் பண்றான்? அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால். என்னாச்சு? என்னாச்சு? அப்படி சொல்லி அப்படியே பயத்திலே அவருக்கு கை கால்லாம் ஷேக் ஆகுது. என்னடா? பாட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்கு பாட்டி. அத்தை தான் பண்ணியிருக்காங்க. சரி குடு நான் பேசுறேன். பாட்டி பயப்படாத, ஃபோன் குடு அப்படி சொல்லி இப்போ ஹலோ அம்மா சொல்லுடி என்ன? எங்க ஆரம்? இங்க தான் இருக்கான். என்ன விஷயம்? அம்மா ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம். என்னாச்சு? ஆரம்பிட்ட குடுமா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் அப்படியே ஸ்பீக்கர்ல போடுறாங்க. ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன்டி என்ன விஷயம் சொல்லு. அம்மா ரித்துக்கு சுயநலவு வந்துருச்சு. அவ இப்போ அவ இப்போ மயக்கத்துல இல்லம்மா கோமால இல்ல. எ- என்னது அப்படி சொல்லி ஆரம்ப கலந்து டியர்ஸ் வருது. என்னத்த சொல்றீங்க? ஆமாப்பா. ஆனா டாக்டர் நம்ம கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்க. நீங்க வரீங்களா? அப்பாக்கு கால் பண்ணீங்களா அத்த? அப்பா கால் பண்ணிட்டேன். உனக்கு கால் பண்ண சொன்னாங்க. நீ வரியா? இதோ வரேன் அத்த. அப்படியே கட் பண்ணுன்னு சொன்னா. இப்போ டாக்டர் முன்னாடி அப்புறம் ஆரமோட அப்பா 2 பேருமே உட்காந்துருக்காங்க. "டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. என் மருமகள காப்பாத்தி குடுத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ்டா" அப்படின்னு சொல்லி உங்களுடைய மாமா இப்போ டாக்டரோட கைய பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, உட்காரு. என்னாச்சுடா? என்ன பேசணும்? ஒரு விஷயம் சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னடா? ஆ நீங்க ரித்து கிட்ட பேச ட்ரை பண்ணீங்களா? இல்லடா. அவ பாட்டுக்கு சைலண்டாவே உட்காந்துருக்கா. என்னம்மா? அப்படி சொல்லி உங்களுடைய அம்மா பார்த்து சொல்றாங்க. ஆமாண்ணே. ஆமா டாக்டர். ரித்து ரித்துன்னு கூப்பிட்டாலும் அதுக்கு அவ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா. சரி இப்பதானே கண்ணு முழிச்சா, அதனால அப்படி இருக்காளோன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அம் அவ வந்து என்ன டாக்டர் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்ப பார்த்துட்டு லாங்கா ப்ரீத் பண்ணிட்டு, அவளுக்கு எல்லாமே ஃபுல்லா மறந்துட்டா. ஃபுல்லா மெமரி லாஸ் ஆயிடுச்சு. எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்ல. டாக்டர் அப் அப்படியே டாக்டர பார்த்துட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. உட்காருப்பா. என்ன டாக்டர்? என்ன சொன்னீங்க? எல்லாமே மறந்துட்டாளா? அ ஆமாம்ப்பா. எல்லாமே டோட்டலா எல்லாமே மறந்துட்டா. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இன்க்ளூடிங் அவளுடைய பேர கூட அவ மறந்துட்டா. என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லி உங்களோட அம்மா டாக்டர பார்த்து கேட்குறாங்க. ஆமா, உங்களுக்கே தெரியும். அவ ஹெட்ல எவ்வளோ பெரிய அடின்ட்டு. அவள காப்பாத்துறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அது உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். ஆனா, அவளுடைய ஞாபகம் அவளுடைய மெமரிஸ எங்களால கொண்டு வர முடியல. ஃபுல்லா ஃபுல்லா எல்லாத்தையுமே மறந்துட்டா. ஒரு செகண்ட் அப்படியே அப்படியே ஸ்டன்னாயி நின்னுட்டே இருக்காரு. இப்போ அவர் கண்லேருந்து அப்படியே கண்ணீர் வருது. அத தொடச்சுட்டு, "இட்ஸ் ஓகே டாக்டர். இட்ஸ் ஓகே. என்னுடைய ஒய்ஃப் என் ரித்துவ நீங்க காப்பாத்தி குடுத்துட்டீங்க. அதுவே பெருசு. மறந்துட்டா. அவ்வளோதானே. பரவால்ல. நாங்க நாங்க பார்த்துக்குறோம்." டேய் ஆரவ் பா பரவாயில்லப்பா. அவ அவ உயிரோட வந்ததே எனக்கு பெரிய விஷயம்ப்பா. அதுவே எனக்கு காது கொடுத்த கிஃப்ட்டுன்னு நான் நினச்சிக்கிறேன். எல்லாத்தையும் மறந்துட்டா அவ்வளோதானே. நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. நம்ம எல்லாம் அவளுக்கு ஞாபகப்படுத்தலாம். ஐயோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படி சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி ஆரம் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அவளுக்கா ஞாபகம் வரணும். நீங்களா எதுவும் ஞாபகப்படுத்துறேங்கிற பேரில் அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? ஏன்னா அவளுக்கு ஹெட்டில் 2 வாட்டி சர்ஜரி நடந்திருக்கு. உங்களுக்கே தெரியும். அதனால நீங்களா எதுனா அவளுக்கு வந்து ஞாபகப்படுத்துற மாரி ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அவ மறுபடியும் கோமாக்கு போறதுக்கு 99% சான்ஸ் இருக்கு. அதனால நீங்களா எதுவும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. ஆ ஞாபகம் வராம இருக்கிறது தான் என்னைய பொறுத்தவரைக்கும் அவ ஹெல்த்துக்கு நல்லது. கொஞ்ச நாள் போகட்டும். நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கலாம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் லண்டன்ல. அவன்கிட்ட இத பத்தி நான் பேசலான்னு இருக்கிறேன். நீங்க வேணா அப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்கு லண்டன் கூட்டு போங்க. கண்டிப்பா, கண்டிப்பா என் மருமகள எங்க வேணாலும் கூட்டு போங்க. சரிடா, ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகாத. பார்த்துக்கலாம். புரியுதா? உங்களுக்கு அவ உயிர் பிழைச்சு ஐயோ! அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதுவே ரொம்ப பெரிய விஷயம்டா. சரி ஓகே. சொன்னது ஞாபகம் வச்சுக்கங்க. கேர்ஃபுல்லா அவள பார்த்துக்கங்க. இன்னும் 1 வீக் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு போலாம். ஓகேவா? அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாரு.
ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருமே அந்த ரூம் விட்டு வெளியே வராங்க. இப்போ அந்த டோர் வழியா எல்லாருமே பார்க்குறாங்க. ஆரம் தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே கண்ண ஓப்பன் பண்ணபடி மேலே சீலிங்கே பார்த்து அப்படியே படுத்திருக்கா. அவ என்னமோ யோசிக்கிறா. திங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு நல்லாவே புரியுது. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் கண்லேருந்து டீயர்ஸ் வருது. ஆரம் உள்ள போகலையா? இல்லைப்பா நான் போகல. அவளை அந்த மாதிரி என்னால் பார்க்க கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா வீட்டுக்கு போகிறேன். ஆரம் ப்ளீஸ்ப்பா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. ஒரு ட்ரீக்கு கீழே அப்படியே உட்காந்துருக்கிறாரு சாஞ்சிட்டு. இது இது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் நீ நமக்கு நடந்த அந்த மேரேஜை மறந்துட்ட. அதுவும் நல்லதுதான் இல்லை. நான் தான் உங்களை கோவமாக இருந்தேனே உன்னை மேரேஜ் பண்ணும்போது. அதெல்லாம் நினைக்கும் போது நீ கஷ்டத்தானே படுவேன். வேண்டாம் மறந்துடு. மறந்துடு வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் நீ ஏற்றுப்பியா? நான் இப்போ நீ ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ரித்து. என்னை நீ ஏற்றுப்பியா அப்படி சொல்லி அவர் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறாரு. இது அப்படியே கட் பண்ணோன்னு சொன்னால் அந்த பக்கம்தான் காஹிரா அப்புறம் ஜங்கோட ரூம். காஹிராக்கு கீழே எதுவும் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. பெயினாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காரு. வேற ஸ்கின் வேற. அப்புறம் ஃபுல்லாக வந்து டாப்பில் வந்து நேக்கடாக இருக்கிறாரு. காஹிராவும் அப்படி தான் இருக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடம்புலாம் கூசுகிற மாதிரி இருக்குது. ஓ அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறா. பார்த்தா ஜங்குக் காஹிராவோட செஸ்ட்ல அவருடைய ஹெட்டை வச்சு அவ்வளோ டைட்டாக அப்படியே படுத்திருக்காரு. பார்க்குற காஹிராக்கு உடம்புலாம் கூசுது. ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக் மாமா ஜங்குக் மாமா என்ன தூங்கிட்டு தானே இருக்கா? மாமா மாமா ப்ளீஸ் என்னை விட்டு கீழே என்னமோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு மாமா. மாமா டைம் ஆயிடுச்சு ஸ்கூல் போகணும். அப்படி சொல்லி ஒரு மாதிரி முனைங்கிட்டே இருக்கிறாரு. மாமா அப்படிங்கிறா. இப்போ என்னடி பிரச்சனை அப்படி சொல்லி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணா அவரு எங்க படுத்துட்டு இருக்கிறாரு அப்பதான் கவனிக்கிறாரு. இப்போ அப்படியே நிமிர்ந்து பாக்குறாரு. பார்த்தா காஹிரா ஜங்குக்கே தான் பார்த்துட்டு இருக்கிறா. இப்போ மறுபடியும் என்னடி பிரச்சனை உனக்கு அப்படி சொல்லிட்டு டைட்டா மாமா வலிக்குது. கீழே ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கு மாமா. யாரோ ரொம்ப பேசுற மாதிரி. மாமா ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. விட்டு மாமா ப்ளீஸ். ரொம்ப நல்லா இருக்கு இரு. எனது எனதுன்னா இந்த மாதிரி ஒரு செஸ்ட்ல தலை வச்சு படுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. வலிக்குது அப்படிங்கிறா. என்னன்னு சொன்னா அப்பர் செஸ்ட்ல அப்படியே பைட் பண்றாரு. மாமா இதை பாரு அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே காஹிரா மேல அப்படியே ஓவர் ஆகுறாரு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சைடா தானே படுத்துருப்பா. இப்போ ஸ்ட்ரைட்டா படுக்கிறா. அவன் மேல ஜங்குக் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குற. மாமா அப்படி சொல்லி கையை வச்சு மறைக்கிறா. இப்போ அவளுடைய லிப்ஸ்கிட்ட வந்து இப்படி கிஸ் பண்றாரு. அப்படி சொல்லி கிஸ் பண்ணி முடிச்சுட்டு பார் 1 வீக் தான் டைம் புரியுதா? எனக்கு பேபி வேணும். ரெடியாக இருந்தது அப்படி சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ராங்காக செஸ்ல பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறாரு. மாமா அப்படிங்கிறா. ரெடியாக இருந்துக்கா அப்படி சொல்லி அவர் டிஷர்ட் எடுத்து அப்படியே போட்டுட்டு ஒரு டோரை திறந்துட்டு வெளியே போகிறாரு. அவன் ஒரே பார்த்துட்டு இருக்கிறா. இவெல்லாம் என்ன பிறவி அப்படிங்கிற மாதிரி. நம்மளும் பிடிக்காதான் ஆனால் பேபி வேணுமா? எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு படுத்துப்பானா? சரியான பொறுக்கியா இருப்பான் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு காஹிரா திட்டிக்கிட்டே இப்போ அவ வாஷ்ரூம்குள்ள போறா. என்ன சத்தம் இது அப்படி சொல்லிட்டு வைஷு தான் அப்படியே லைட்டா ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்கறா. பார்த்தா அப்படியே கிட்ட கிட்ட இருக்குது. அதாவது டயாங் படுக்கவே இல்லை. சொல்லப்போனா ஒரு மாதிரி காலை அப்படியே ஒரு மாதிரி குறுக்குன மாதிரி வச்சுட்டு உட்கார்ந்த மாதிரி படுத்திருப்பாங்கல்ல அந்த மாதிரி படுத்திருக்காரு. ஆனா அவருடைய கை வைஷியோட ஸ்டொமக்ல இருக்கு. அதுதான் பார்க்கறா. ஓ உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? உன் ஆசை என்னைக்குமே நிறைவேறட்டும் அப்படி சொல்லி அந்த கையை எடுத்து மெதுவாக விட்டுட்டு அவள் எந்திரிச்சு கீழே போயிடறா. என்னடா கீழே சத்தம் கேட்குது அப்படின்ட்டு அவள் கையை எடுத்து வச்சோடனே இப்போ டயாங்க்கு அப்படியே லைட்டாக முழிப்பு வந்திருக்கும். முழிச்சு அப்படியே தடவி பார்க்குறாரு. கண்ணை மூடிட்டே தடையிருப்பாரு. பார்த்தா வைஷுவை காணோம். கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவள் அப்போ தான் ரூம் டோரை திறந்துட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கு. என்ன என்ன கீழே உள்ள சத்தம்? கீழே சத்தம் கேட்ட உடனே அந்த பக்கம் டயாவும் வெளியே வந்துடுறாரு. காஹிராவும் அவளுடைய ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு அவளும் வந்து வெளியே வந்து பார்க்குறா. அங்கே ஒரே ஸ்மைல் பண்ணுற சத்தம் தான் கேட்குது. என்ன என்ன ஏன் இவ்வளோ ஸ்மைல் பண்ணுறாங்க இப்படி சொல்லிக்கிட்டு இப்போ காஹிரா டயாவை பார்க்குறா. என்னாச்சு மாமா?
தெரியலையே! ஏன் இவ்ளோ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஸ்டெப்ஸ்ல இறங்கி கீழ இறங்கி வராங்க. ஆல்ரெடி முன்னாடி வைஷு அப்புறம் ஜங்குக் 2 பேருமே போயிருப்பாங்க. ஏய் பாட்டி! என்னடா? எதுக்கு இப்ப பெக்க பெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஏய் ஐஷு ஜானு அப்படி சொல்லி ஷா சொல்றா. என்னாச்சுக்கா? ரித்துக்கு நினைவு வந்துருச்சாண்டி. அவ கோமால இருந்து வெளியே வந்துட்டாளா? என்ன சொல்ற? அப்படி சொல்லி 2 பேரும் அவ்வளோ ஃபாஸ்டா ஓடி போய் அப்படியே ஷாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அக்கா நிஜமாவா? நிஜமா தாண்டி. காலையில மார்னிங் 5 o'clock கால் வந்துச்சாம். ஆரம்பமா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களாம். இப்பதான் நான் அம்மா கிட்ட பேசினேன். அக்கா எப்படி இருக்கலாம்? இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காளாம். கொஞ்ச நேரம் வரைக்கும் அம்மா கிட்ட பேசிட்டு தான் இருந்தாலாம். நிஜமாவா? இப்போ அப்படியே ஆரம் உள்ள வராரு. எல்லாருமே திரும்பி ஆரம்ப தான் பாக்குறாங்க. என்ன அப்படின்ட்டு ஆரம் ரொம்ப சேடா வந்து உட்கார்றாரு. ஆரம் ஆரம் அப்படி சொல்லி இப்போ ஜின் வந்து என்னாச்சு ஆரம்? ஜின் அப்படி சொல்லி ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழுகுறாரு. என்னாச்சு ஆரம்? நீ ஹாப்பி தானே? எதுவும் பிரச்சனையா என்ன? பாட்டி இப்பதான் சொன்னாங்க ரித்துக்கு எல்லாம் நினைவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏண்டா எங்களை கூப்பிட்டு போயிருக்கலாம்ல, நீ மட்டும் போயிருக்க. அப்பா எங்க? அப்பா எங்கடா? எதுக்குடா அப்படி அழுகுற? ஜின் ஜின் அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஆரம் அப்படி சொல்லி அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு என்ன விஷயம் சொல்லு. இப்போ டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஆரம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி அப்படியே கஷ்டமா இருக்கு. அப்போ சுகா வந்து ஆரம் பக்கத்துல உட்காந்துட்டு இந்த பாரு ஆரம், ரித்து ரித்து அண்ணி பொழைச்சி வந்துட்டாங்க. அது உனக்கு ஹாப்பி தானே? ஹாப்பி தானே அப்படி சொல்லி தலையாட்டுது. வேற என்ன சான்ஸ் இருக்குல்ல? இருந்தாலும் மறுபடியும் நம்ம பார்த்துக்கலாம்டா. நம்ம இத்தனை பேர் இருக்கோம். அவ்வளோ நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ப்ளஸ் லண்டனில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. 99% சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சன்ட் சான்ஸ் இருக்கலாம். நமக்கு அந்த கடவுள் துணை இருக்காதா? நம்ம பார்த்துக்கலாம்டா, பயப்படாத அப்படி சொல்லி பாய்ஸ் எல்லாருமே ஆரம்பக்கு அப்படியே சப்போர்ட்டாக பேசிட்டே இருக்காங்க. இப்போ கேர்ள்ஸ் நான் போய் ரித்து பார்க்கலாமா? இல்லை இல்லை யாரும் போகாதீங்க அப்படி சொல்லி ஆரம்பம் சொல்றாரு. ஏன்? இல்லை மொத்தமாக யாரும் போய் பார்க்காதீங்க. அப்போ நம்ம எல்லாரையும் பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவா. அதனால நானே வந்துட்டேன். ஒவ்வொருத்தவங்களா போய் பாருங்க. எல்லாரையும் பார்த்தா நம்மளா யாருக்கு என்னன்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால அவளுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பி சொல்றாரு. ஓகே மாமா அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. அக்கா அக்கா இப்பவே போலாமான்னு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி வைஷு அப்படியே குதிக்கிறா. வைஷுவே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு தயாங்க. நம்ம கிட்ட எவ்வளோ ரூடா பேசுறா, ஆனா மற்றவங்கள்ட்டலாம் எப்படி ஹாப்பியா பேசுறாள்ல. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே அப்படி சொல்லி அவர் வந்து அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாரு. இப்போ அவருடைய ஷோல்டர்ல ஜிமின் வந்து கை போடுறாரு. என்னடா இது திட்டினால என்ன? இல்லடா பார்த்துக்கலாம். ஃபீல் பண்ணாத, போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்லி ஜிமின் வந்து டயாங்க் வந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. இது எப்படியே கட் பண்ணணும்னு சொன்னா காஹிரா அப்படியே விமின் கிளாஸ்க்கு முன்னாடி தான் அப்படியே வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறா. ஆனா அன்னைக்கு ஆருஷி வரல. அவ ரித்து கூட இருக்கா. ரித்து கூட இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஜானுவும் வரல. ஜானுவை பாட்டி அனுப்பிச்சு வைக்கல ஸ்கூலுக்கு. வைஷு அப்புறம் வந்து காஹிரா இவங்க 2 பேர் தான் வந்திருப்பாங்க. முக்கியமான எக்ஸாம் இருக்கு அப்படின்ட்டு. இவ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு இருக்கிறத ஜங்குக் தான் பாக்குறாரு. ஏய் ஜிம்மி, என்னடா? காஹிரா இங்க என்ன பண்றா? காஹிரா இங்க என்ன பண்றா? எனக்கு வந்து தெரியும் உன் பொண்டாட்டி இங்க என்ன பண்றாரு. இல்லடா நம்ம கிளாஸ்க்கு முன்னாடி தான் எட்டி எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. இப்போ ஜங்குக் பாக்குறத காஹிரா பாத்துறா. கையாட்டி கூப்பிடுறா. நீ கூப்பிடுறானா போய் என்னன்னு கேள்றா. என்ன விஷயமா இருக்கும்? திடீர்னு போய் என்னன்னு கேளு. இப்போ நேரா ஜங்குக் போய் என்னடி இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? தயாங் மாமா எங்க? என்னாச்சு? தயாங் மாமா எங்க? என்னடி என்ன விஷயம் சொல்லு அப்படி சொல்லி அப்படியே அவளுடைய கையை பிடிச்சி அப்படியே குளுக்குறாரு. அது அது அப்படி சொல்லி அழுவுறா. என்னடி? அது வந்து அப்படி சொல்லி அப்படியே கட் பண்ணன்னு சொன்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறோம். டயாங், ஜிமி, அப்புறம் ஜங்குக், காஹிரா இவங்க 4 பேருமே செம்ம ஃபாஸ்டா அங்க போய் பைக்கை போய் அப்படியே ஸ்டாப் பண்றாங்க. இங்கேயா? ஆமா இந்த ஹாஸ்பிட்டல் தான் சொன்னோமாமா அப்படின்னு சொல்லி காஹிரா அப்படியே அழுதுட்டு எதுக்குடி அழுகுற? ரொம்ப பயமா இருக்கு. அழுவாது, எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி இப்போ காஹிராவோட கையை பிடிச்சிட்டு ஜங்குக் உள்ள கூட்டு போயிட்டு இருக்கிறாரு. செம்ம ஃபாஸ்டா டயாங் வந்து ஓடிட்டு இருக்கிறாரு. அங்க போனா ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருந்து இப்போ வந்து வைஷு அந்த பேஷண்ட் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல அதை போட்டுட்டு ஒரு ரூம்ல இருந்து வெளியே வரா. வெளியே வந்ததுதான் பலாருன்னு ஒண்ணு விழுகுது வைஷுக்கு. டேய் அப்படின்னு சொல்லி ஜிமின் கத்துறாரு.
அமைதியாரு ஜிம்மி. என்னை என்னை என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? எங்க இருக்கு எங்க இருந்து இப்போ உனக்கு இவ்வளவு கோபம்? என் மேல கோவப்பட்டு சரி, அந்த வயித்துல இருக்க பேபி என்னடி பண்ணுச்சு? எவ்வளவு திமிரு இருந்தா யாருக்கும் சொல்லாம அபார்ஷன் பண்றதுக்கு வந்திருப்ப. கொன்னீங்க. ஏய் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லி ஓமன கைய ஜிமின் வந்து பிடிக்கிறாரு. விடு ஜிமி, விடு. நான் தப்பு பண்ணேன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆமா நான் தப்பு பண்ணேன். அதுக்காக இவகிட்ட எத்தனை வாட்டி நான் சாரி கேட்டேன் தெரியுமா? இவகிட்ட கேளு. எத்தனை வாட்டி எவ்வளவு குற்ற உணர்ச்சியில நான் சுத்திட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு எவ்வளவு பெயின் அனுபவிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? ஆனா ஆனா இவ என்னோட மோசமானவளா இருக்கடா. எப்படா எப்படா அவளுக்கு மனசு வந்துச்சு? தன்னோட குழந்தையே போய் அபார்ஷன் பண்ற அளவுக்கு எப்படா வந்துச்சு? நான் இவளோட ஹஸ்பண்ட் தானடா, இவளோட ஹஸ்பண்ட் தானடா. என்னுடைய குழந்தைய வயிற்றுல சுமக்கல. அப்படி என்னடா இவளுக்கு ஈவம் வந்து இடிக்குது? ஏன் அமைதியா பேசிக்கலாம்டா. விடு சக்கு, விடு. இவளை நான் ரொம்ப லவ் பண்ணேன். நான் நான் ஸ்டார்டிங்ல இவளை லவ் பண்ணதான். அதனாலதான். ஆனா ஆனா அதுக்கப்புறம் இவளை நான் எவ்வளவு லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். என்னுடைய லவ் புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கெல்லாம் இவ டிசர்வே கிடையாதுடா. சீ அப்படி சொல்லி அந்த இடத்த விட்டு அவர் வந்து அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ காயிரா வைஷு, ஏன் வைஷு இப்படி பண்ண? இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஏன் வைஷு இப்படி பண்ண? என்கிட்ட என்கிட்ட நீ என்ன சொன்ன? நான் பேபி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னல. ஆனா நீ ஆனா நீ என்னை ஏமாத்திட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்க அபார்ஷன் பண்றதுக்கு. இப்படி இப்படி வைஷு உனக்கு மனசு வந்துச்சு? ஜானு தானே பேபி பெத்துக்கிறான். ஜானு மாதிரி தானே நீயும். உனக்கு மட்டும் எங்கிருந்து வரும் விஷயம் இவ்வளோ கோவம்? சீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு காகிரா ஓடுறா. பின்னாடியே ஜங்குக்கு காகிரா எதுக்கு அழுகுற? மாமாக்கு என்ன மாமா வேலை பண்ணி வச்சிருக்கா? மாமா மாமா எனக்கு இந்த பேபி அபார்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் மாமா. மாமா உனக்கு பேபி பிடிக்கும் தானே? உனக்கு பிடிக்கும் தானே? ஆமாடி பிடிக்கும்டி. ஆனா நமக்கு பேபி கடவுள் கொடுக்கல, அவளுக்கு கொடுத்தான்ல. ஆனா அந்த பேபி அவ கடிச்சிட்டு நிக்கிறான் மாமா. எப்படி மாமா அவளுக்கு மனசு வந்துச்சு? சரிடி அழுவாதடி அப்படின்னு சொல்லி அங்க ஜாங்கோ காஹிரா அப்படியே சமாதானம் பண்ணிட்டே இருக்காரு. இந்த ஜிம்மி, வைஷு தப்பு பண்ணிட்ட வைஷு. நான் தப்பு பண்ணனா? அவனுக்கு ஏன் அவ்வளோ கோவம் வருது? நீங்க எல்லாரும் தானே சேர்ந்து தப்பு பண்ணீங்க. முக்கியமா அவன் இவ்வளோ திமிரு இருந்தா என்னுடைய ட்ரிங்க்ஸ்ல அவன் வந்து ட்ரக்ஸ் கலந்துப்பான். வைஷு சாரி சாரி சாரி, நான் தான் கேட்கணும். நானும் ஜாங்கோக்கு பண்ண வேலை தான். இதுல டயாங்க்கு எந்த விருப்பமுமே கிடையாது. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஏய் அவனை சப்போர்ட் பண்ணி பேசாத. இது பாரு பாரு வைஷு, உன்கிட்ட போய் நாங்க போய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அன்னைக்கு நடந்தது இதுதான் அப்படி சொல்லி அங்க ஜிம்மி வந்து அப்படியே சொல்லிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே வைஷு அப்படியே அந்த செவத்துல அப்படியே சாஞ்சிட்டு அவ கண்ணுல இருந்து டியர்ஸ் வருது. அப்படியே அவ ஸ்டொமக்ல அப்படியே கை வச்சிட்டு இருக்கிறா. தப்பு பண்ணிட்டே வைஷு, ஒரு வாட்டி யோசிச்சிருக்கலாமே, ஒரு வாட்டி என்கிட்ட பேசியிருக்கலாமே. சரி உன் கோவம் தனியட்டும், உன்கிட்ட அப்படி நான் பேசலாம்னு நினைச்சேன். இது பெரிய தப்பு பண்ணிட்ட வைஷு அப்படி சொல்லி ஜிமின் வந்து அப்படியே அழுதுட்டே இருக்கிறாரு. இதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சராங்கி. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் போடுறதுக்கு ட்ரை பண்றேன்.